வணக்கம், நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கோலோரெக்டல் கேன்சரை பற்றி விரிவாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் கோலானிக் கேன்சர் மற்றும் ரெக்டல் கேன்சருக்கான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். இந்த கோலோரெக்டல் கேன்சருக்கான காசஸ், சிம்டம் மற்றும் ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாமே சேமாக இருக்கிறதுனால கோலானிக் கேன்சர், ரெக்டல் கேன்சர் ரெண்டுமே நம்ம டீட்டெயிலாக ஒரே டைமில் பார்ப்போம். பட் ட்ரீட்மெண்ட்டில் மட்டும் சிறிய வித்தியாசம் ஏற்படும். அந்த வித்தியாசம் என்னான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரெக்டமோட லொக்கேஷன் மற்றும் ஃபங்க்ஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க வேண்டியிருக்கும். ரெக்டம்ன்றது மலக்குடல், அதாவது நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்டில் வரக்கூடிய கடைசி செக்மெண்ட். இந்த செக்மெண்ட் நம்மளோட பெல்விக் கேவிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். நார்மலாக நம்மளுக்கு மோஷன் வருதுன்ற சென்சேஷன் தெரிஞ்ச உடனே நம்ம மோஷன் பாஸ் பண்ண மாட்டோம். வாஷ்ரூமுக்கு போயிட்டு ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மோஷனை வெளியேற்றுவோம். இந்த ஃபங்க்ஷனை பண்ணக்கூடிய ஆர்கன் பேர் தான் ஸ்பிங்டர்னு சொல்கிறோம். நார்மலாக இந்த ரெக்டல் கேன்சரில் வரக்கூடிய டியூமர் இந்த ஸ்பிங்டர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றதை பொறுத்து நம்மளோட ட்ரீட்மெண்ட் டிசைட் ஆகுது. இந்த ரெக்டம்மை நம்ம அப்பர் தேர்ட், மிடில் தேர்ட், லோவர் தேர்ட்னு 3 பகுதியாக டிவைட் பண்ணியிருக்கோம். இந்த அப்பர் தேர்டில் வரக்கூடிய டியூமர் இந்த ஸ்பிங்டர்லேருந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக இந்த ஸ்பிங்டரை ப்ரிசர்வ் பண்ணிட முடியும். அதுவே லோவர் தேர்டில் வரக்கூடிய டியூமர்ஸ் இந்த ஸ்பிங்டர்லேருந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஸ்பிங்டரை ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பேஷண்ட் டு பேஷண்ட் வேரி ஆகுது. ரெக்டல் கேன்சருக்கான சிம்டம்ஸ் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ரெக்டல் கேன்சரில் நம்ம மோஸ்ட் காமனாக பார்க்கக்கூடிய சிம்டம் என்னன்னா, மோஷனில் ரத்தம் கலந்து வர்றது, மோஷனில் சம்டைம்ஸ் சளியோடு சேர்ந்து வர்றது, மியூக்கஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து மோஷன் பாஸ் பண்ணிட்டு வந்த உடனே மறுபடியும் மோஷன் போகணுன்ற சென்சேஷன் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கிறது. லாஸ்ட்டாக என்னென்னா, இந்த டியூமர் இந்த ஸ்பிங்டரை இன்வால்வ் ஆகிருந்துச்சுன்னா நம்மளுக்கு பெயினாக இருக்கிறது. அடுத்து மோஷன் கண்ட்ரோல் இல்லாமல் பாஸ் ஆகிறது. இது எல்லாமே இந்த ரெக்டல் கேன்சருக்கான சிம்டம்ஸ். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே நம்ம டாக்டர்கிட்ட கிளினிக்கல் செக்கப் போகிறது நல்லது. டாக்டர் கிளினிக்கல் செக்கப் பண்ணிவிட்டு சிக்மாய்டோஸ்கோப்பி பண்ணி ஒரு சின்ன பீஸை பயாப்சிக்காக எடுப்பாங்க. இந்த பயாப்சியில் நம்மளுக்கு அது கேன்சராக இல்லையானது கன்ஃபார்ம் ஆகும். சப்போஸ் அது கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அது எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மற்றும் ஸ்பிங்டர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எம்ஆர்ஐ அல்லது சிடி ஸ்கேன் அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த ரெக்டல் கேன்சரில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் இந்த ரேடியேஷன். இந்த ரேடியேஷன் எதனால் கொடுக்குறோன்னா, இந்த ரெக்டம்ன்றது இந்த பெல்விக் கேவிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். இந்த ரீஜனில் நம்ம வைடாக மார்ஜின் கொடுக்கறது சிரமம். அதனாலே லோக்கல் ரிக்கரன்ஸ்ன்றது அதிகமாகுது. இதோடு சேர்த்து ஸ்பிங்டரை ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய சான்சஸுமே இந்த ரேடியேஷன் ஃபஸ்ட்டு கொடுக்கறதுனால இம்ப்ரூவ் ஆகுது. ரேடியேஷன் முடித்ததுக்கப்புறம் 6 வாரம் கழித்து நம்ம சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். இந்த சர்ஜரியை நம்ம ஓப்பன் டெக்னிக்லேயும் பண்ணலாம், லேப்ரோஸ்கோப்பிலையும் பண்ண முடியும். இந்த சர்ஜரியிலேயே 2 வகையான சர்ஜரி இருக்குது. சப்போஸ் நம்ம ஸ்பிங்டரை ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம ஆன்டீரியர் ரிசெக்ஷன் சொல்லக்கூடிய சர்ஜரி பண்ணுவோம். இதில் டியூமரை லிம்ஃப் நோடோடு சேர்த்து அகற்றிட்டு கட் பண்ண 2 எண்டையுமே ஸ்டேப்லர் மூலமாக ஜாயின் பண்ணுவோம். இந்த ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம நார்மலாக மோஷன் போகிற பேசேஜ் வழியாக பாஸ் பண்ணுவோம். சப்போஸ் இந்த ஸ்பிங்டர் ப்ரிசர்வ் பண்ண முடியாத பேஷண்ட்ஸில் நாம் இந்த கம்ப்ளீட் ரெக்டல் பேசேஜை பர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கோலானோட எண்டை வயிற்றின் அடிப்பகுதியில் ஸ்கின்னுக்கு ஜாயின் பண்ணிடுவோம். இதிலேருந்து வரக்கூடிய மோஷனை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மோஷன் பேக், அதாவது ஸ்டோமா பேக்கை ஸ்கின்னுக்கு பொறுத்துறது மூலமாக மோஷன் அதில் கலெக்ட் பண்ணுற மாதிரி சர்ஜரி பண்ணுவோம். இந்த சர்ஜரிக்கான பேர் அப்டாமினோபெரினியல் ரிசெக்ஷன்னு சொல்லுவோம். இந்த சர்ஜரி முடித்ததுக்கப்புறமா இந்த டெஸ்டிங்க்கு அனுப்பிச்சிருக்கிற பயாப்சி ரிப்போர்ட்டை பொறுத்து ஃபர்தர் கீமோதெரப்பி தேவையா இல்லையானது டிசைட் ஆகும். சப்போஸ் கீமோதெரப்பி தேவைப்பட்டால் 6லேருந்து 8 முறை செலுத்த வேண்டியிருக்கலாம். இதுவே ஸ்டேஜ் 4ல் டிடெக்ட் ஆகிற ரெக்டல் கேன்சரில் சர்ஜரி, ரேடியேஷன் ரோல் கிடையாது, வெறும் கீமோதெரப்பி மட்டும் தான் தர வேண்டியிருக்கும்.